தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிட நலத்துறையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சாரம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மங்களம் தொகுதியில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி தனது இரண்டாவது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த முறையை போன்றே இந்த முறையும் 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளார். அதில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் மற்றொரு தொகுதியாக மங்களம் தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரான வைத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். காலை தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட அவர் முதலில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஆதரவாளர்களுடன் உற்சாக ஊர்வலமாக புறப்பட்டு உழவர்கரை நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தார். அங்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். ஊர்வலத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் கொடிகள், முழக்கங்கள் என பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. மனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மக்கள் ஆதரவுடன் பெருவாரியான வாக்குகள் பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்றார். கடந்த 16 ஆண்டுகளாக மக்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திப்பவன் நான் அல்ல. எப்போதும் மக்களுடன் இருந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயன்று வருகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் இந்த முறை மக்களின் ஆதரவு உறுதியாக இருப்பதால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளேன். அதற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளேன். அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமையும் புதுச்சேரியில் என்ற நம்பிக்கையோடு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். விரைவில் எங்களுடைய வேட்பாளர்கள் தாக்கல் செய்வார். வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. கடந்த 16-17 வருடங்களா தொடர்ந்து தொகுதியில பணி செய்துன்னு வரோம். குடும்பத்தோடு எல்லாம் செய்துன்னு வரோம். எப்போதும் மக்களோட மக்களா இருக்கிறோம். மக்களை சந்திக்கிறதுல தயங்கினது கிடையாது. ஒரு முறை கூட நான் தேர்தலில் நிற்காம நின்னது கிடையாது. சீட்டு இல்லைன்னா கூட நான் தேர்தலில் நின்ன தோல்வியுற்றாலும் மக்களோடு பயணித்தேன். மக்களோட குறைகளை தீர்த்தேன். இன்னைக்கும் மக்களோட மக்களா தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறேன். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டப்பேரவை தொகுதியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் லெனின் துரை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிலிண்டர் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சனையை முன்வைத்து வித்தியாசமான முறையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். அதன்படி அவர் மாட்டு வண்டியில் தொகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மக்களின் கவனத்தை ஈர்க்க திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் சமீப காலமாக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் கிடைக்காத நிலை காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமம் அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் அன்றாட சமையலுக்கே சிக்கலை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசின் கவனம் தேவை என லெனின் துரை வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த ஊர்வலத்தின் மூலம் வீடுதோறும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளில் பிரதிபலிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்.
தேர்தல் சூழலில் இந்த வகையான பிரச்சார முயற்சி காமராஜ் நகர் தொகுதியில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி வர்றாங்க தனியா போயிடுங்க. மூவ்மெண்ட் பண்ணா புதுச்சேரி ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சாய் சரவணகுமார். இவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு இல்லை என்று கூறப்படுகிறது. இதனை அறிந்த சாய் சரவணன் தனது மனைவியுடன் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதிக்கு வந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் அவரது ஆதரவாளர்கள் ஹோட்டலை முற்றுகையிட உள்ளதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து வடக்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஹோட்டலின் இரு நுழைவு வாயிலையும் பூட்டி ஆதரவாளர்கள் உள்ளே வராமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சாய் சரவணன் மற்றும் அவரது நெருங்கிய ஆதரவாளர்கள் மன்சுக் மாண்டவியிடம் பேசினர். விலைகிறதா தகவல் வருது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. OPS அணியிலிருந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் திமுக வேட்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இதே தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனும் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஒரே தொகுதியில் திமுக சார்பில் 2 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்களிடையே குழப்பம் நிலவுகிறது. கட்சி தலைமையகம் விரைவில் இறுதி முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்ட நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து கோஷங்களுடன் வரவேற்பளித்தனர். மக்கள் முதல்வருக்கு என்ஆர் ஐயாவுக்கு இந்த மக்கள் முதல்வர் மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்களுக்கு நன்றி. 3வது முறையாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நம்ம திருவோண தொகுதி சார்பாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் என்னுடன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மக்கள் முதல்வருக்கு நன்றி. என் தொகுதியில வந்து நான் தொடர்ந்து மக்கள் பணி செஞ்சுன்னு இருக்கிறேன். மறுபடியும் என் தொகுதியில வந்து சேவை செய்யறதுக்கு என்னை வேட்பாளராக அறிவிச்சதுக்கு நன்றி. மக்கள் முதல்வருக்கு நன்றி. என் தொகுதி மக்களுக்கு நான் மறுபடியும் வேலை செய்ய போறேன். நன்றி. நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் போட்டியிடுகின்ற நிலையில் கோபாலன் கடை மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று சாரம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வெயிட் பண்ணியா? ஓகேண்ணா. காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வந்து ஒன்று கூடி நாமினேஷன் பண்ணி 2024 காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக ஆட்சி புதுவையில் நல்ல ஆட்சியை கொண்டு வர வந்து இந்த நேரத்தில் சொல்லுங்கள். இதற்காக நாங்கள் தயாராக போடப்பட்டு வருகின்றோம். இன்னும் இருக்கிற 15 நாளில் எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணி தொகுதியில் காங்கிரஸ் வெற்றியை நாங்கள் வந்து